இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நிக்கோரகோ தேசத்தில ஒரு சின்ன கிராமமாக இருந்த கௌப்போ என்ற இடத்தில காட்சியளித்த தேவமாதாவை பற்றி நாம் தியானிக்கிறோம். இந்த தேவமாதா ஒரு கோயிலில பொறுப்புள்ள ஊழியம் செய்த வேதியராக இருந்த பெர்னாடோ மார்டினஸ் என்ற சகோதரனுக்கு காட்சி தந்தார். இவர் அந்த ஆலயத்தின் வேதியராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். 1980 2 இரவுகளில சாக்ரிஸ்டியில தொடர்ச்சியாக வெளிச்சம் கண்டார். அதோ இது லைட் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சார். மறுபடியும் ஏப்ரல் மாசத்துல 15ஆம் தேதி இரவு ஒளி கண்டு அவன் உள்ள எட்டி பார்த்தார். அது தேவானியாக இருந்தார். 1980 மே மாசம் மறுபடியும் சாக்ரிஸ்டியில மின்னல். அதற்கு பிறகு ஒரு பெண் காட்சி தந்தார். நீட்டமான மேலாடை அணிந்து மேகங்களுக்கு இடையே காட்சி அடைந்த தங்கம் போலுள்ள மேலாடையால் புதியப்பட்ட அன்னை வல்லமையோடு காட்சி தந்தார். அவளின் கைகள் நீட்டின பொழுது அவளுடைய கரங்களில் இருந்து அருள் புறப்பட்டு பெர்னாடோவினுடைய நெற்றியில் வந்து தொட்டது. இந்த அதிசய காட்சியின் போது பெர்னாடோ மாதாவை உற்று பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்க யார்? அப்பொழுது பரிசுத்த மாதா மொழிந்தார், நான் கடவுளின் தாய், இயேசுவின் தாய் என்று மொழிந்தார். அப்பொழுது பரிசுத்த மாதா பெர்னாடோவிடம் எடுத்து சொன்ன ஒரு மறையுண்மை என்னவென்று கேட்டால், மெய் மாதம் மட்டுமன்று எல்லா மாதங்களிலும் ஜெபமாலை கரங்களில் எடுத்து நிக்கோரகோ தேசத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும் என்று அன்னை கேட்டுக்கொண்டார். இந்த விஷயங்களை எல்லாரிடம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் பயத்தினால் யாருகிட்டையும் சொல்லவில்லை. 1980ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி மறுபடியும் அன்னை காட்சி தந்தார். ஆனால் இந்த காட்சியை பற்றி அருள் பணியாளரிடமும் தன் வீட்டுக்கு வந்தவர்களிடமும் அவர் எடுத்து சொன்னார். 1980 அக்டோபர் 13ஆம் தேதி ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 பேருக்கு துயரம் நிறைந்த தோற்றத்தோடு அன்னை காட்சி அளித்தார். பெர்னாடோ மட்டும் மாதாவை பார்த்தார். மாதா ஒரு விஷயத்தை எச்சரித்தார். பயங்கரமான ஆபத்துகள், விபத்துகள் உலகத்தில் திருச்சபையில் கடந்து வரும் என்றும், ஆனால் ஜனங்கள் மனம் மாறாமல் இருந்தால், ஜெபமாலை ஜெபிக்காமல் இருந்தால், இந்த ஆபத்துகள், இந்த பிரச்சனைகள் திருச்சபையில கடந்து வரும், அது திருச்சபையின் அழிவுக்கு காரணமாக மாறும் என்று எச்சரித்தார். கேப்பாய தேசத்துல பெர்னாடோவுக்கு பரிசுத்தமாக அளித்த காட்சியில முக்கியமான செய்தி என்னவென்றால், திருச்சபையில் ஆபத்துகள் கடந்து வராமல் இருக்க எல்லா நாளும், மே மாதம் மட்டுமல்ல எல்லா மாதமும் ஜெபமாலை ஜெபித்து அன்னையோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அன்னையோடு இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களது குடும்பங்கள் தெய்வீக இல்லங்களாக, தூயாவி தங்குகின்ற அபிஷேகம் நிறைந்த இடங்களாக, அமைதி நிலவுகின்ற இடங்களாக மாறும் என்று அன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆதலால் கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, ஜெபமாலை என்ற ஜெபம் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நாங்கள் உணர்கின்றோம். மே மாதம் மட்டுமென்று எல்லா மாதங்களிலும் ஜெபமாலை கரங்களில் எடுத்து ஜெபமாலை ஜெபித்து திருச்சபையினுடைய முன்னேற்றத்திற்காக, ஆத்மாக்களின் மனம் மாற்றத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.